நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர்னா சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழம் இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிருக்காயா? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யார் காப்பாத்துறது? அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? இவ்வளவு குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா? ஆனா அவன் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அதுவும் எப்படி பிள்ளைக்கு வலிக்க கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ. எப்படி எல்லாம் உன் காலில் விழுந்து கிடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒன்னே எச்சரிச்சுக்கிறேன், என் கட்சி தொண்டனின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணி அளவு ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். யாரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு.